வெண்டைக்காய் புளிக்குழம்பு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சட்டுன்னு செஞ்சிடலாம். வெண்டைக்காயை நல்லா கழுவிட்டு ஒரு சுத்தமான துணியில் தொடச்சிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிவிட்டு ஒரு வடைச்சட்டியில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு வெண்டைக்காயோட கொஞ்சம் உப்பு சேர்த்து 2 நிமிஷம் வதக்கி விட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இது நம்ம குழம்பு செய்யும்போது வளவளப்பு இருக்காது, அதனால தான் முன்னாடியே நம்ம வதக்கிக்கிறோம். இப்போ அதே வடைச்சட்டியில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு வெந்தயம் போட்டு பொரிஞ்ச பிறகு ஒரு 15 சின்ன வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வெங்காயம் கருவேப்பிலையும் கொஞ்சம் எடுத்துகிட்டு அதோட இந்த தக்காளியும் சேர்த்து எல்லாத்தையும் வதக்கி விட்டுட்டு இந்த வதக்கி வச்ச வெண்டைக்காயை சேர்த்து 2 நிமிஷம் வதக்கலாம் சிம்மில் வச்சுட்டு. இப்போ ஒரு கிண்ணத்தில் கொஞ்சம் கல்லுப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள்லாம் சேர்த்துருக்கேன். காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை எடுத்துகிட்டு நல்லா கரைச்சி விட்டு அந்த நம்ம உப்பு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதில் போட்டு நல்லா கலக்கி விட்டு இதை எடுத்து அப்படியே வெண்டைக்காயில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் போதும், நல்லா கொதிக்கட்டும். அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். 2 நிமிஷம் கழிஞ்சோன்னே வெந்துருச்சு. ஏற்கனவே நம்ம வதக்கி வச்சதுனால இப்போ கொஞ்சம் பெருங்காயத்தையும் போட்டு ஒரு முடி தேங்காய் துருவலையும் போட்டு தேங்காய் துருவல் போட்டோன்னே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. சூப்பராக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்